23 ரூபாய்க்கு வாங்கி 24 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி 3 ரூபாய்க்கு மாநில அரசாங்கத்தில் கொடுத்தார். அந்த மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி இலவசமாக மக்களுக்கு தருகிறது. இதுதான் நடக்கிறது. அதே மாதிரி கோதுமையை பார்த்தீங்கன்னாலும் ஏற்கனவே 20 ரூபாய்க்கு கோதுமையை வாங்கி 2 ரூபாய்க்கு மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கம் இந்த 2 ரூபாய்க்கு வாங்கி இலவசமா இன்னைக்கு பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள் கேழ்வு, கம்பு, மற்றதெல்லாம் இருக்கிறதா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விலைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோவும் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய், 18 ரூபாய், 20 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை மத்திய அரசாங்கம் வாங்கி மாநில அரசாங்கத்திற்கு ஏழை எளியவர்களுக்கு தருவதற்காக 1 ரூபாய் விலையில் தருகிறார். இந்த மாதிரி தரக்கூடிய அந்த திட்டத்தில் ஏறக்குரிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 75% மக்களுக்கு அது இலவசமாக அந்த அரிசியை தர வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார்கள். நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 50% அவர்களுக்கு தர வேண்டும் என்று திட்டத்தை தந்திருக்கிறார். அதை வைத்துத்தான் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அந்த அரிசியை வாங்கி அல்லது கோதுமையை வாங்கி அல்லது அந்த சிறுதானியங்களை வாங்கி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பல்வேறு இடங்களில் நாம் இந்த தானியத்தை தருகிறோம் என்று சொன்னால் எதிரில் இருக்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் நாம் முக்கியமாக சொல்ல வேண்டும். நாம் வந்து காரைக்காலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பத்தில பார்த்தீங்கன்னா பெரிய குடம் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய குடம்லாம் இருக்கு. அந்த குடம்லாம் நம்ம பயன்படுத்தாம இருந்தோம். 2008க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இந்த உணவு தானியத்தை வாங்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த உணவு கார்பரேஷன் இந்த இடத்துல காரைக்கால தோன்றாங்க. காரைக்கால தோன்றது மட்டும் இல்லை, காரைக்கால கமிட்டியில வாங்குறோம், அதே மாதிரி திருநள்ளாறுல வாங்கினாங்க, நெடுங்காட்டுல வாங்கினாங்க, அப்பகரத்தூர்ல வாங்கினாங்க. எல்லா இடத்தையும் நல்லா வாங்கி அவங்க வந்து அரிசி ஆக்கி எடுக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய உதவியில் தான் அந்த திட்டத்தையே செயல்படுத்தினாங்க. அவங்க வாங்குறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்குலாம் நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் காவேரியில் தண்ணி வராத நேரம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒழுங்கு ஓட்டல, சேடை ஓட்டல, ஆனா வந்து தண்ணி நிரந்தர நிக்குது. இது காரணம் என்னன்னா பொன்னியினுடைய ஆதரவு தான் சொல்லணும், காவேரியினுடைய ஆதரவு தான் சொல்லணும். இந்த காவேரியுடைய ஆதரவு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலத்தெல்லாம் தண்ணி நிக்கிறது. வரும்போது பார்க்கும் போதே மனசு இதமா இருக்கு. வருங்காலத்தில் நிச்சயமா இங்க ஒரு நல்ல அறுவடையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. விவசாயிங்க மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம், முகத்துல பாத்தீங்கன்னா சிரிப்பு இருக்கு. அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா அந்த காவேரியில வந்த தண்ணி தான் நம்ம சொல்லணும். அந்த காவேரியில் இருக்கக்கூடிய தண்ணியில வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி முழு மகிழ்ச்சி ஆகணும்னா ஃபுட் கார்பரேஷன் தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்க தான் அந்த நெல்லை முழுமையா வாங்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். ஏன் இந்த நேரத்தில் சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காரைக்காலில் மட்டும் உற்பத்தி வராது, காவேரி எங்கெல்லாம் வாயுதோ அங்கெல்லாம் உற்பத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காவேரி எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வருதோ அங்கெல்லாம் உற்பத்தி அதிகமா இருக்கிற நேரத்தில் நெல்லுடைய விலை தாறுமாற கீழே இறங்கிட வாங்கிறதுக்கே ஆள் இருக்காது. அந்த மாதிரி நிலைமை வரும் பொழுது இந்த உணவு கார்பரேஷன் தான் அந்த நெல்லை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. இது யாருடைய அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அன்பளிப்பு. அதுதான் உணவு கார்பரேஷன் முதல்ல நாங்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த ஸ்டாலினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பாரத் நிர்மான் சொல்லக்கூடிய அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய அந்த நிறுவனம் பக்கத்துல நிற்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கையில் முதல்ல விடை சொல்றதே அவங்க தருவதற்காகவும் திட்டங்கள் பற்றிய செய்திகளை தருவதற்காகவும் அந்தந்த துறையில் சிறப்பாக விளங்கக்கூடிய அரசு துறை சார்ந்த தலைவர்கள் இந்த கருத்தரங்குகளை நடத்த இருக்கிறார்கள். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்குகளில் 3 நாட்களும் இந்த கருத்தரங்குகள் நடைபெற இருக்கின்றன. இந்த கருத்தரங்குகளில் மக்கள் எல்லோரும் திரளாக வந்து கலந்து கொண்டு திட்டங்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 3வது அம்சமாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மற்றும் மீடியா யூனிட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவர்களும் சேர்ந்து பல கலை நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்று இருக்கிறார்கள். இந்த கலை நிகழ்ச்சிகள் யாவும் அரசினுடைய திட்டங்களை
படங்களாகவும் செய்தி படங்களாகவும் அரங்கேற உள்ளன. அது மட்டுமன்றி நாடகங்களாகவும் அரங்கேற இருக்கின்றன. இது இந்த கருத்துரு இயக்கத்தின் 3வது அம்சமாகும். 4வதாக நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுடைய பல நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு நாளும் அரங்கேற இருக்கிறது. 5வது அம்சமாக இவை மட்டுமன்றி நம்முடைய ஊரக பகுதிகளில் மத்திய அரசினுடைய திட்டங்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய கள பணியாளர்கள் மீடியா டிவிஷன் ஆஃப் பிரஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியினுடைய மீடியாவினுடைய பணியாளர்களும் நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். இந்த பாரத் நிர்மாண் கருத்தொலி இயக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய மிக முக்கியமான ஸ்கீம்ஸாக கருதப்படுகிற பாரத் நிர்மாண் ப்ரோக்ராம், NRHM என்று சொல்லக்கூடிய தேசிய ஊரக நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், NREGS என்று சொல்லப்படக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம், JNNURM போன்ற நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் வளர்ச்சி அடைவதற்காக போடப்பட்டிருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த திட்டங்கள் பற்றிய செய்திகள் இங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி இங்கே நம்முடைய அரசு துறைகளான நலவழி துறைகளான சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் மற்றும் இந்த நலவழி துறைகளுக்கு முதுகெலும்பாக விளங்கக்கூடிய ரெவென்யூ, PWD, RTO போன்ற துறைகள், இவை யாவற்றுக்கும் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி, இண்டஸ்ட்ரீஸ் போன்ற அனைத்து அரசு துறைகளும் தங்களுடைய திட்டங்கள் பற்றிய செய்திகளை இங்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வீட்டிலிருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் ரவீந்திரன் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய இன்னொரு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் அவர்கள் இருவரும் கடந்த 1 மாத காலமாக நம்மோடு தொடர்பு கொண்டு இந்த கருத்துரு இயக்கத்தை சிறப்பாக நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய புதுவை மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய புதுவை மாநிலத்தினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் KV சுப்பிரமணியம் அவர்களே, மரியாதைக்குரிய புதுவை மாநிலத்துடைய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய ராஜீவ் அவர்களே, செயல்படுகின்ற மத்திய கள விளம்பரத்துறையினுடைய அதிகாரி திரு மனோஜ் பாண்டே அவர்களே, திரு ரவீந்திரன் அவர்களே, திரு ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, காரைக்கால் பகுதியிலிருந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, கல்லூரி மற்றும் பள்ளியினுடைய மாணவியர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் காரைக்கால் நிர்வாகத்துடைய அதிகாரி அவர்களும் விளக்கமாக இந்த கண்காட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, கருத்தரங்கம் எதற்காக இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய திட்டங்களை எந்த முறையிலே மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக மத்திய அரசு செயல்படுகிறது என்பதையெல்லாம் கூறினார்கள். இந்த கண்காட்சியை நான் பார்த்தேன். இங்கே நடக்க இருக்கின்ற கருத்தரங்கு சம்பந்தமான என்னென்ன அம்சங்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்பதை கூட அவருடைய விளம்பரத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அதாவது மத்திய அரசானது 2004ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய வழிகாட்டுதல் குழுவுடைய தலைவியாக இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவருடைய ஆட்சியோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலே செயல்படுகின்ற மத்திய அரசானது இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மணிஷ் திவாரி அவர்கள் அவருடைய தலைமையிலே செயல்படுகின்ற இந்த துறையினுடைய மத்திய அரசுடைய
செய்தி விளம்பரத்துறை மற்றும் தொலைக்காட்சி மற்றும் வாழ்வுடைய அமைச்சராக இருக்கிற அந்த அமைச்சருடைய செயல்பாட்டின் மூலமாக இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இது போன்ற கண்காட்சிகள், கருத்தரங்குகள் மற்றும் விளம்பரங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதாவது எங்களுடைய அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், தகவல் அறியும் சட்டத்தை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னோம். 2005ஆம் ஆண்டில உலகில தகவல் அறியும் சட்டத்தை முதலாக இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த இந்த அரசானது எங்களுடைய மத்தியில் இருக்கின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கின்றவர் தன்னுடைய மனு கொடுக்கப்பட்ட அந்த மனுடைய நிலை என்ன, அரசாங்கத்துடைய கோர்ட்டினுடைய நிலை என்ன, அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு தங்களுக்கு தகவலை பெறுகின்ற ஒரு வாய்ப்பை அந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வந்து சுமார் இந்த நாட்டில் இருக்கின்ற 98% மக்கள் பலனடைகின்ற வகையிலே அந்த சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அது எங்களுடைய முதலாவது சாதனை. இரண்டாவது சாதனை, மத்திய அரசானது கட்டாய கல்வி திட்டத்தை, கிராமப்புற கல்வி திட்டத்தை, கிராமப்புற மக்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்து 14 வயது வரை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கட்டாயமாக பெற்றோர்கள் அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். மக்களுக்கு தொலைத்தொடர்பு ஏற்படுத்துகின்ற அந்த திட்டம், இவைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கமானது 1 லட்சம் கோடி ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றுகிறோம். ஆகவே கிராமப்புற மக்களுக்கு 100 வீடுகள் இருந்தால் கூட அங்கே சாலைகள் இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருக்க வேண்டும், ஒவ்வொரு குக்கிராமத்திலும் தொலைத்தொடர்பு இருப்பதற்காக தொலைபேசி இருக்க வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு, அது மட்டுமல்லாமல் குடிசை வீடுகளை கல்வீடுகளாக ஆக்குகின்ற திட்டத்திற்காக அந்த இந்திரா காந்தி பேரால இந்திரா காந்தி கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றி 65,000 ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு வீடு கட்டுபவர்களுக்கும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு வீடு கட்டுகின்ற திட்டத்தை, கூரை வீடுகளை கல்வீடுகளாக ஆக்குகின்ற திட்டத்துக்கு நிதி கொடுக்கிறோம். நான்காவதாக மத்திய அரசுடைய முக்கியமான திட்டமாக இருக்கின்றது கட்டாய உணவு திட்டம். கடந்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நிறைவேற்றினோம். அதை நிறைவேற்றும் பொழுது